ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, 2000 ரூபீஸ் நோட் வந்து பேன் ஆகிடுச்சாமே, அதனால் ஸ்டாக் மார்க்கெட் என்ன பிரச்சனை வருமா, நம்ம ட்ரேடிங்க்கு என்ன பிரச்சனை வருமா, மண்டே என்ன ஆகும், நிறைய வந்து பொசிஷனில் இருக்குது சார், வந்து கால் ஆப்ஷனில் இருக்குது, ஹோல்டிங்கில் வச்சுருக்கேன், புட் ஆப்ஷனில் ஹோல்டிங் வச்சுருக்கேன், என்ன ஆகும் ஏதாகும், நிறைய பேர் வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு விஷயத்தை கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம், உங்களுக்கு புரியும். அப்புறம் நம்ம பேனிக் ஆகலாமா இல்லையா, தேவையில்லையா அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து 2016, ஓகேங்களா, 2016 நோட் இஷ்யூ ஆக சொல்ல உங்களுக்கு ஒரு கேப் டவுன் ஆச்சு, இல்லைன்னு சொல்ல வரல. அந்த டைம் வந்து கேப் டவுன் ஆச்சு. கேப் டவுன் ஆகிட்டு அப்படியே ரிகவர் ஆகிட்டு எங்கே ட்ரேட் ஆகிட்டுருந்துச்சோ திரும்ப அந்த இடத்துலேயே வந்து ட்ரேட் ஆகும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, எங்கே ட்ரேட் ஆகிடுச்சோ அங்கே ட்ரேட் ஆகும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேனிக் சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு டைம் தான் வந்து பேனிக் சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகும் எப்பவுமே. சரி, இப்போ கோவிட் கூட வந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட் வேவ் வர சொல்ல என்ன பெரிய ஒரு எஃபெக்ட் இருந்தது. ஸோ ரெண்டாவது வேவில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. மூணாவது வேவ் நார்மல், ஒன்றுமே தெரியல, அது ட்ரேடிங்கில் போயிட்டே இருந்துச்சு, ஒன்றும் தெரியல. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டிமானிட்டைசேஷன் ஆக சொல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேனிக் சுச்சுவேஷன் இருந்தால் கூட அப்படியே ரிகவர் ஆகிட்டு திரும்ப வந்து மேலே அதனோட நார்மல் இடத்துல ட்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, சரி, இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இந்த 2023 பார்த்திங்க அப்படின்னா 2023 என்ன சுச்சுவேஷன் இருக்கும், சார்ட்டும் பார்த்தீங்க, சார்ட்லையும் பார்க்கலாம், நம்ம ரியல் விஷயம் ஃபண்டமெண்டல் விஷயமாக பார்த்துலாம் இருங்க. ஓகேங்களா, ஸோ சார்ட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் கிட்ட ப்ரைஸ் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்காங்க. நான் உங்களுக்கு காலையில் நம்ம மார்னிங் அப்டேட்டில் பண்ணுற மாதிரி தான் ஒரு ரேலி, இன்னொரு பேஸ், இந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ திரும்ப இன்னொரு டைம் இந்த மாதிரி போகுமா, இல்லை ப்ரைஸ் சஸ்டெண்ட் ஆகிட்டு இங்கே லோ ஃபார்மேஷன் பண்ணி கீழே வருமா, வெயிட் பண்ணி பார்க்கலாம், அது வேறு கதை. ஓகேங்களா, சரி, இப்போது இந்த 2000 ரூபாய் நோட்டை வந்து பேன் பண்ணிட்டாங்களே அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் லாஜிக்காக திங்க் பண்ணி பாருங்கள். எத்தனை பேர்கிட்ட 2000 ரூபாய் நோட் இருக்குது? 2000 ரூபாய் நோட்டை பார்த்தே பல வருடங்கள் ஆகிடுச்சு நிறைய பேருக்கு. இன்னும் அது என்ன கலருன்னு கூட அது தெரியல, நிறைய பேருக்கு மறந்துட்டாங்க. ஸோ 2000 ரூபாய் நோட்டை வந்து அவங்க பேன் பண்ணுறதுனால நார்மல் மக்கள் நம்மளை மாதிரி இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அது ஃபஸ்ட்டு அது புரிஞ்சுங்க. ஸோ 99%ன்னு சொல்லலாம், 99% பீப்புள்ஸ்கிட்ட 2000 ரூபாய் நோட்டு பார்த்தே ரொம்ப நாட்கள் ஆகிடுச்சு. மேபி ஒரு 1% மக்கள்கிட்ட 2000 ரூபாய் நோட்டு நிறைய அடுக்கடுக்காக வச்சுட்ருக்கலாம், கட்டுக்கட்டாக வச்சுட்ருக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஏதோ விஷயம் அவங்க விட்டு போடுங்க. நான் இப்போது இந்த 2000 நோட் பேன் ஆகிறதுனால மார்க்கெட்டுக்கு எந்த பிரச்சனையும் நடக்காது. ஆஸ் யூஷுவல் மார்க்கெட் என்னவோ அது பிரகாரம் தான் ஓடும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் அது புரிஞ்சுங்க. ஏன்னா அந்த சிஇபியில் வந்து ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க சில. நான் ஓவர் நைட்டில் பொசிஷன் ஹோல்ட் பண்ணாதீங்கன்னு நிறைய பேர் சொல்லியிருக்கேன். ஆனால் இருந்தாலும் வந்து நான் ஒருத்தனை சொல்கிறதுனால அவங்க பொசிஷனை கட் பண்ணிவிட்டு வெளியே வருவாங்க அப்படின்லாம் வந்து நினைக்க முடியாது இல்லைங்களா. ஏன்னா வந்து அதுக்கு அவங்களுக்கு அடிஷன் ஆகிட்டு இருப்பாங்க. நம்ம கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணி ஓவர் நைட்டில் பொசிஷன் எடுத்துன்னு போகிறது அடிஷனாக ஆகிட்டு இருப்பாங்க. அதுலேருந்து வெளியே வர முடியாது அவங்களால. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க ஹோல்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் எதுக்கும் பயப்பட தேவையில்லை. நீங்கள் என்ன பொசிஷன் என்ன பிளான் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த பிளானுக்காக வெயிட் பண்ணுங்கள். மறக்காமல் எஸ்எல்லை மட்டும் மெயின்டைன் பண்ணுங்கள், ஸ்டாப் லாஸ் மட்டும் மெயின்டைன் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து நான் ஒரு சில சொல்லலாம், இந்த நான் வியூஸ்க்காக போடுறேன், காசுக்காக போடுறேன் வீடியோ, நீங்கள் என்ன நினச்சிக்கங்க. ஓகே, மொத்தத்தில் எஸ்எல் மெயின்டைன் போடுங்க. ஓவர் நைட்டில் பொசிஷனை ஹோல்ட் பண்ணாதீங்க. அப்படி பொசிஷன் ஓன் பண்ணுங்க. இந்த 2000 ரூபாய் நோட் பேன் ஆயிடுச்சு அப்படின்றத ஒரு காரணத்துக்காக பயப்படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. நம்மளுடைய 2 சேனல் இருக்குது, மறக்காமல் அதுவும் தெரிஞ்சுங்க. ஆப்ஷன் தமிழ் ஒன்று இருக்குது, ப்ரைஸ்-ஆக்ஷன் தமிழ் ரெண்டுத்துலையும் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.